I don't know if I've told you this story before. இந்த கதையை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனோ இல்லவோ தெரியாது. There was a young boy who wanted to learn the martial arts. ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ளும்படி விரும்பினான். But he didn't have one hand. ஆனால் அவனுக்கு ஒரு கரம் இல்லாமல் இருந்தது. He didn't have his left hand. அவனுக்கு தன்னுடைய இடது கரம் அவனுக்கு இல்லை. But then he met a coach. ஆனால் அந்த பயிற்சி தருகிறவரை அவன் சந்தித்தான். And the coach said, the master said, I will teach you. அந்த பயிற்சி தருகிற அந்த ஆசிரியர் சொன்னார், பரவாயில்லை, உனக்கு நான் சொல்லி தருகிறேன். He said, but I don't have a hand. ஆனால் இவனுடையாக அவன் அந்த பயிற்சியனை பார்த்து கேட்டான், எனக்கு ஒரு கரம் இல்லையே. Never mind, you can learn from me. ஒன்றை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், நீ என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். So step by step he started learning the arts and he learned it well. With one hand he was able to manage. படிப்படியாக அந்த கலையை நன்றாக கற்றுக்கொண்டு தன்னுடைய வலது கரத்தோடு கூட மாத்திரமே அந்த கலையை அவன் நன்றாக கற்றுக்கொள்ள முடியதா இருந்தது. He was able to use his one hand and his feet. ஒரு காலையும் தன்னுடைய இரண்டு கால்களையும் ஒரு கரத்தையும் கொண்டு அந்த கலையை அவனால் நன்றாக செய்ய முடிந்தது. But then a time came when he had to meet a very strong opponent in the finals. இப்பொழுது போட்டியின் முடிவிலே ஒரு நன்றாக பலன் வாய்ந்ததான ஒரு எதிரியை அவன் அங்கே சந்திக்க வேண்டியதாக இருந்தது. So this man got scared. இப்பொழுதுதான் இந்த பையனுக்கு பயம் வந்துவிட்டது. So how am I going to meet this man? நான் எப்படி இந்த நபரை எதிர்த்து மோதப் போகிறேன்? So the coach says, don't worry, I will tell you some secrets. அப்பொழுது அந்த பயிற்சிவிக்கிற சொன்னா, நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு சில ரகசியங்களை சொல்லி தருகிறேன். So based on those secrets, this boy went to meet that expert. அந்த ரகசியங்களை கொண்டு அந்த கலையில் தேற்று தேறின தன்னுடைய எதிராய் மோத வந்தவரோடு கூட அவன் மோத ஆரம்பித்தான். And this boy won. கடைசியில் இந்த பையனை ஜெயித்தான். You know what's the secret that the master told him? இப்பொழுது அந்த பயிற்சிக்கிறவர் இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்ததான அந்த ரகசியம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? There are different martial arts. பலவிதமான தற்காப்பு கலைகள் உண்டு. There is an art called kung fu. குங்ஃபு என்கிறதான ஒரு தற்காப்பு கலை உண்டு. There is no hitting. அங்கே நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You have to catch the person and trip him. You have to make him fall down. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கலையின்படி எதிரியாய் மோதவர்களுடைய கரத்தை நன்றாக பிடித்து அவனை நன்றாக பிடித்து அவனை கீழே தள்ள செய்ய வேண்டும். So there is only holding there, it's not hitting. அங்கே அடிக்க தேவையில்லை, அங்கே உங்களுக்கு பிடிக்கத்தான் தெரிய வேண்டும். So this master told that boy one secret. ஒரு ரகசியத்தை இந்த பயிற்சினர் தன்னுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுத்தார். When you go to face your opponent, நீ உன்னுடைய எதிரியை சந்திக்கும் பொழுது go like this. நீ உன் முதுகு பக்கமாக அல்லது வளைந்து செல்வாயாக. முதுகு பக்கம் அல்ல, suppose the opponent is there, go like this. அவனுடைய எதிரி மோத நேரடியாக வரும்பொழுது நீ நேராக செல்லாமல் அப்படி திரும்பி செல்வாயாக. Why? ஏன்? He has no left hand, then he has no place to hold now. இப்பொழுது அவனுக்கு இடது கரம் இல்லாதபடியினாலே எதிரியால் இவனை பிடிக்க எங்கும் இடமில்லை. Because if he has a left hand, he has something to hold. Now the opponent has no place to hold him. இப்பொழுது இவனுக்கு இடது கரம் இருந்திருக்குமே ஆகில் எதிராளி இவனுடைய இடது கரத்தை பிடித்து அப்படி காத்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு இவன் இடது கரம் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை. So that small tip helped him to win the fight. இந்த சிறிய ரகசிய துளிதான் தானே அந்த பந்தயத்தில் இவனை ஜெயிக்க செய்தது. Now we are all in the middle of a big warfare. நாம் யாவருமே இப்பொழுது ஒரு பெரிய யுத்தக்களத்தின் மத்தியில் காணப்படுகிறோம். Whether you know it or not, whether you like it or not, you have an enemy. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அல்லது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கவில்லையோ ஆனால் நம் யாவருக்கும் ஒரு எதிரி உண்டு. So we must learn how to face that enemy. எப்படி நாம் இந்த எதிரியை சந்திப்பது என்பதை நாம் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். So like that coach gave that small tip to that man to help him win the warfare. எப்படி அந்த பயிற்றுனர் இந்த சிறுவனுக்கு ஒரு சிறிய துளி ரகசியத்தை கற்றுக் கொடுத்தாரோ, I'm going to give you some tips on that will be of a great advantage to fight during warfare. இந்த சத்துருவை இந்த யுத்த களத்தில் சந்திக்கும்படிக்கு நானும் சில ரகசிய துளிகளை உங்களுக்கு சொல்லித் தர விரும்புகிறேன். There are some mistakes that we make that actually becomes the cause of losing our battles. நாம் செய்கிறதான சில தவறுகள் தான்
இந்த யுத்தத்திலே நம்மை தோற்பதற்கு சில நேரங்களில் காரணமாகி விடுகின்றன. I'm going to tell you 4 things. 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். 4 tips that you must keep in mind while fighting your battles. நீங்கள் யுத்தத்தை செய்யும் பொழுது மனதில் வைக்க வேண்டியதான 4 காரியங்கள். 1. முதலாவது, don't run away when you see danger. நீங்கள் ஆபத்தை கண்ட மாத்திரத்தில் ஓடி போக வேண்டாம். See, one of the things they tell you when a dog is chasing you in the night on the road. சொல்வார்கள், நாய்கள் உங்களை இரவிலே விரட்டும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? What does that tell? அது என்ன? Don't run, just stand there. ஓடாதே, அங்கே நின்று விடு. It will bark and come near you, but if you stand, it won't chase you. நீ கொலைத்து அந்த நாய் உன்னிடத்தில் வர முயற்சிக்கும். நீ நிற்கிற பட்சத்தில் அது உன்னை கடிக்க முடியாது. When you're driving your scooter or your bike or your cycle, if a dog chases you, you're walking, don't run. Put your brakes, it will also brake. நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுதோ அல்லது ஸ்கூட்டர் ஓட்டும் பொழுதோ சைக்கிளில் போகும் பொழுதோ அல்லது நடந்து போகும் பொழுதோ நாய் உங்களை துரத்துமே ஆகில் நீங்கள் உடனடியாக அதிவேகமாக செல்ல முயற்சிக்காமல் உடனடியாக நீங்கள் பிரேக் அடித்து அப்படியே நின்று அதை நிற்கும் பொழுது நாயும் அப்படியே பிரேக் அடித்து நின்றுவிடும். Of course, I agree that the devil is not a dog. நான் ஒத்துக்கொள்கிறேன், பிசாசு ஒன்றும் ஒரு நாய் அல்ல. If you stop, he will still chase you. நீ நின்றாலும் அவன் இன்னும் உங்களை அதிகமாக துரத்தத்தான் செய்வான். But remember, by running, you are not going to be faster than him in running, the devil, isn't it? ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஓடுவது நிமித்தமாக அவன் உங்களை விட்டு அப்படி திரும்ப போகிறதில்லை. Because he has wings, you will run, he will fly, then where will you run? நீங்கள் ஓடினால் அவனுக்கு இன்னும் சிறகுகள் உண்டு, அவன் பறக்க ஆரம்பித்து விடுவான். அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? So the mistake we do is that we withdraw when we see danger. நாம் செய்கிறதான தவறு என்ன? நாம் ஆபத்தை காணும் பொழுது அதிலிருந்து நம்மை வெளிவர செய்து விடுகிறோம். There is a verse like this in the Bible. வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு. He that saveth his life shall lose it. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். But he that loseth his life for my sake will find it. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவன் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வான். I'm going to put that in another way. மற்ற வார்த்தைகளை மற்ற விதமாய் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். The same verse. அதே வசனம். There is a safety in danger and there is a danger in safety. பாதுகாப்பிலே ஆபத்துண்டு, ஆபத்திலே பாதுகாப்புண்டு. So he that seeketh to save his life will lose it means you think there are some safe areas where you think you are safe, but actually there is danger. There is a danger in safety. நீ தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் பாதுகாப்பு என்று நினைத்து நீ அங்கே போய்க் கொண்டிருக்கிறாயே, அங்கே சில ஆபத்துகள் உண்டாயிருக்கும். At the same time, அதே நேரத்தில் there is also a safety in danger. If you take certain risks and step into danger, whosoever loseth his life for my sake will actually find it, he won't die. அதே வண்ணமாக நீங்கள் ஆபத்து என்று கண்டு அந்த ஆபத்தில் நீங்கள் இறங்கும் பொழுது அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஏனென்றால் தன் ஜீவனை இழக்க செய்கிறவன் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுவான். So actually we need to step in and take some risks and you will see you are safe. ஆகினாலே நாம் சரியாக செய்யும் பொழுது சில ஆபத்துகளிலே நாம் முன்பே எடுத்து வைக்கத்தான் வேண்டும். அப்படி போகும் பொழுது அது ஆபத்துன்னு நினைக்கிறோம், ஆனால் அதிலே நமக்கு ஒரு பாதுகாவல் உண்டாயிருக்கிறது. We all know the story of Esther in the Bible. வேதத்திலே நாம் எஸ்தர் ராஜாத்தியின் கதையை நன்றாக அறிவோம். You know what? The warning that Mordecai gave her. மொர்தெகாய் அவளுக்கு கொடுத்த எச்சரிப்பு என்ன? See, you are in the palace. பார், நீ இப்பொழுது ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறாய். All the Jews are in trouble. They're all going to get annihilated. They're going to be destroyed. எல்லா யூதர்களும் இப்பொழுது பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் சங்கரிக்கப்பட போகிறார்கள். You think they'll be destroyed and you're in the palace, you're the queen, so you're safe? நீ நினைக்கிறாயா நீ அரண்மனையில் இருக்கிறதுனாலே பாதுகாவலோடு இருக்கிறாய், அதே சமயத்தில் மற்ற எல்லா யூதர்களும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று நினைக்கிறாயோ? Who knows why God has brought you to the throne at this time? It may be to save us. யாருக்கு தெரியும், தேவன் உன்னை சிங்காசனத்தில் இப்பொழுது கொண்டு வந்தது எங்களை ரட்சிக்கும்படியாகவே கூட இருக்கலாமே. At that time, அந்த சமயத்தில் if the king does not stretch out his scepter to receive her, she's going to die. ராஜா அவளை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு தன்னுடைய செங்கோலை அவன் நீட்டாத பட்சத்தில் அவள் சாகத்தான் வேண்டும். So it's a risk to go and talk to the king now. இப்பொழுது ராஜாவினிடத்தில் போய் பேசுவதிலே ஒரு ஆபத்து இருக்கிறது. But Mordecai, her uncle, tells her, if you don't take this risk and you think you're going to play safe, somehow we'll be safe, but you will be destroyed.
அப்பொழுதுதான் அவளுடைய அந்த மாமன் மர்தெகாய் சொல்லுகிறான், நாங்கள் இப்படி பெரிய ஆபத்தில் இருக்கும் பொழுது நீ பாதுகாவலாய் ராஜாவின் அரண்மனையில் இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீ செய்யாத பட்சத்தில் எங்களுக்கு ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து எழும்பும் என்று சொன்னான். But you will be destroyed. ஆனால் அந்த நேரத்தில் நீ சங்கரிக்கப்படுவாய். So she took that risk of stepping into that dangerous situation. ஆகினாலே அப்படிப்பட்டதான ஆபத்தான சூழ்நிலையில் அவள் எதிராக நேராக சென்ற அந்த ஆபத்தை சந்தித்தாள். And she was saved and Israel was saved. அவளும் ரட்சிக்கப்பட்டாள், முழு இஸ்ரவேலும் ரட்சிக்கப்பட்டார்கள். So in Christian life, sometimes when God tells us to do some things, there might be some dangers in that. If you step away, that is dangerous. அதே வண்ணமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் உங்களை சில ஆபத்தை மேற்கொள்ள, சில ஆபத்தை எதிர்கொள்ள சொல்லும் பொழுது நீங்கள் முன்னே போகத்தான் வேண்டும். அங்கே நீங்கள் ஆபத்து என்று பயந்து பின்னே வரும் பொழுது அதில் நீங்கள் ஆபத்திலே மாட்டிக்கொள்வீர்கள். So in your spiritual life, you must learn to face certain risks and face danger. ஆகினாலே கிறிஸ்தவ ஜீவியத்தில் சில ஆபத்துகளை சந்திக்க நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக, ஆபத்தை சந்திக்க நீங்கள் எதிர்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். It might be risky, the situation might be threatening, it might instill fear in you, but still if you step in, you're going to be safe. சூழ்நிலையானது மிக பயங்கரமாக இருக்கலாம், அது உன்னை பயம்புறுத்தி கொண்டும் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் தானே நீ அந்த ஆபத்தை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். I was scared about this ministry. நான் இந்த ஊழியத்தை குறித்து மிகவும் பயந்தவனாயிருந்தேன். But I stepped in because God spoke to me. தேவன் என்னோடு கூட பேசினதினால் மாத்திரமே நான் இந்த ஊழியத்திற்குள் காலடி எடுத்து வைத்தேன். But I was scared. ஆனால் நான் பயந்து கொண்டிருந்தேன். But I heard one testimony. அப்பொழுது திடீரென்று ஒரு சாட்சி நான் கேட்டேன். One pastor said like this. பாஸ்டர் அவர்கள் பிற சொல்லும்போது இப்படி சொன்னார்கள். I stepped into the ministry when I was 24. 24 வயதாக இருக்கும் பொழுது நான் இந்த ஊழியத்தில் இறங்கினேன். Every day my thought was, how am I going to survive? How long am I going to last? ஒவ்வொரு நாளும் எனக்கு இருக்கிற சிந்தனை என்னவென்றால், எப்படி நான் இந்த ஊழியத்தில் இப்படி நின்று பிடிக்க போகிறேன், எப்படி நான் ஒவ்வொரு நாளையும் நான் கடக்க போகிறேன். And then in his testimony he said, but till today Jesus preserved me. ஆனால் அவருடைய சாட்சியில் அவர்தானே சொன்னார், இன்று மட்டும் இயேசுவே என்னை பாதுகாக்கிறார் என்று சொன்னார். He was 86 years old when he said that testimony. அந்த சாட்சி அவர் சொன்னபொழுது அந்த பாஸ்டருக்கு 86 வயதாகிவிட்டது. So how am I going to survive? How am I going to survive? In 64 years he survived. எப்படி நான் நின்று பிடிக்க போகிறேன், எப்படி நான் நிற்க போகிறேன் என்று சொன்னவர் 64 ஆண்டு காலம் நின்று பிடித்து விட்டார். So then I realized that God can preserve me also, and though it was dangerous, though I was afraid, I just closed my eyes and stepped in and it was safe. அப்பொழுதுதானே நான் சொன்னேன், அவரை காத்ததான அதே தேவன் என்னையும் பாதுகாக்க நின்று பிடிக்க செய்வார் என்று சொல்லி, நான் பயந்திருந்தாலும் இது ஆபத்து என்று நான் அறிந்திருந்தாலும் இதிலே நான் தைரியமாய் எடுத்து வைக்க முன்வைத்தேன். Secondly, இரண்டாவதாக, be very careful about your strong points. உனக்குள் இருக்கிறதான பலமான காரியங்களை குறித்து நீ அதிக கவனமுள்ளவனாய் இருக்க வேண்டும். We all have areas where we are strong. நமக்கு சில பகுதிகள் பலமுள்ள பகுதிகள் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் இருக்கு. Some of us are strong in the word of God. சிலர் தேவனுடைய வசனத்தில் பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம். Some of us are strong in prayer. சிலர் ஜெபத்திலே மிக பலவான்களாய் இருக்கிறோம். Some of us can fast for many days. சிலருக்கு அதிக நாட்கள் உபவாசிக்க கூடியதான பலன் இருக்கும். Some of us can live a disciplined life. சிலருக்கு ஒழுங்குள்ள ஜீவியம் செய்கிறதான அந்த பலன் இருக்கும். Some of us have the boldness to go and talk to new souls. புது ஆத்துமாக்களோடு கூட சந்தித்து பேசுவதற்கு அந்த தைரியம் சிலருக்கு இருக்கும். So we all have many strong points. நாம் யாவருக்குமே சில விதமான பலன் பகுதிகள் காணப்படுகிறது. Be very careful about those strong points. அந்த பலமுள்ள பகுதிகளை குறித்து மிக மிக கவனமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். You look at Uzziah. நீங்கள் உசியாவை ராஜாவை பார்க்கும் பொழுது, he was a very gifted man. அவன் மிக மிக தாளந்து நிறைந்த ஒரு மனிதனாய் இருந்தான். In his days Israel grew very quickly. அவன் நாட்களில் தானே இஸ்ரவேல் ராஜ்யம் அதிசீக்கிரமாய் வளர்ந்து பெருகிற்று. He built new canals in Israel. இஸ்ரேலிலே அவன் புதிய கால்வாய்களை கட்டினான். Agriculture developed in Israel in his days. அவனுடைய நாட்களில் தானே இஸ்ரவேல் தேசத்தில் விவசாயம் பெருகிற்று. He built fortresses in Israel. அவன் இஸ்ரவேல் தேசத்தில் கோட்டைகளை கட்டினான். He made new weapons in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே அவன் புதிய ஆயுதங்களை உண்டாக்கினான். So many ways Israel prospered. அநேக வழிகளிலே இஸ்ரவேல் தேசமானது அவன் நாட்களில் செழிப்போடு காணப்பட்டது. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, because of this uninterrupted success,
because his heart was lifted up within him. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு தொடர்ச்சியாய் தடையில்லாமல் வந்ததான அந்த ஜெயத்தின் நிமித்தம் அவனுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது. So what happens? என்ன நடந்தது? If you are not careful about your strong points, your strong point will become your weak point. நீங்கள் உங்களுடைய பலமுள்ள பகுதிகளை குறித்து கவனமாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இருக்கிறதான அந்த பல பகுதிகள் தானே உங்களை பலவீன பகுதிகளாய் மாற்றிவிடும். It's these strong points sometimes will take away our sobriety, our ability to think straight. இந்த நமக்கு இருக்கிறதான இந்த பல பகுதிகள் தான் நாம் நினைப்பதற்கும் தெளிந்த புத்தியுடையவர்களாய் இருப்பதற்கும் நம்மை சிந்திக்க வைப்பதற்கும் நம்மை மறுக்க செய்து விடுகிறது. So what should you do? ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Supposing you give a good testimony. உதாரணமாக நீங்கள் ஒரு நல்ல சாட்சி சொல்லுவீர்களே ஆகில், or you win a soul, அல்லது நீங்கள் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தும் பொழுது, or you have a gift, அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல வரம் இருக்கும் பொழுது, or if you have won a victory in your struggles, அல்லது உங்களுடைய போராட்டங்களில் நீங்கள் ஒரு நல்ல ஜெயத்தை எடுத்த பொழுது, any success or any success in your ministry or in your career or in your life, உங்களுடைய வருங்கால அந்த பகுதிகளிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய ஊழியத்திலோ ஏதாகிலும் ஒரு ஜெயத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது, listen carefully, கவனமாய் கேளுங்கள். be grateful to God but don't be happy. தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருங்கள், ஆனால் அந்த காரியத்தில் நீங்கள் ஒரு நாளும் சந்தோஷப்பட வேண்டாம். We should not be happy with our success. That will take away our sobriety. We should be grateful to God, but our happiness should be in the person of Jesus. நாம் அந்த சமயங்களில் யாவரிலும் ஒரு காலம் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து விடக்கூடாது. அப்படி செய்கிற பட்சத்தில் அது நமக்கு இருக்கிறதான அந்த தெளிந்த புத்தியை எடுத்து விடுகிறது, நம்மால் சிந்திக்க செய்கிறதில்லை. ஆனால் மாறாக தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக அந்த ஜெயத்தை தந்த தேவனிடத்திலே நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும். When did Satan attack Job's house? யோபின் வீட்டை சாத்தான் அவன் தாக்கின பொழுது, when did he attack? எப்பொழுது சாத்தான் யோபின் வீட்டை தாக்கினான்? Anyone? What day was that? அந்த நாள் என்ன? It was a feast day. விருந்து நாள். விருந்தின் நாளாய் இருந்தது. So why did he wait for a feast day? ஏன் அவன் விருந்தின் நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டும்? Because in a feast day everyone is happy. ஏனென்றால் விருந்தின் நாளிலே எல்லாரும் மனமகிழ்ச்சியுள்ளவர்களாய் இருப்பார்கள். Everyone will be eating and drinking and enjoying themselves. எல்லாரும் நன்றாக சாப்பிட்டு குடித்து நன்றாக அனுபவிக்கிறதான நாளாய் இருந்தது. That's the time Satan chose to attack. அந்த நாளில் தானே தாக்கும்படிக்கு பிசாசை அந்த நாளை தெரிந்து கொண்டான். So what happens is the birth of pride is in our personal happiness. ஆகையால் என்ன நடக்கிறது என்றால், பெருமையின் அந்த பிறப்பானது நம்முடைய தனிப்பட்ட அந்த சந்தோஷத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. In the beginning we won't have this full blown pride. தொடக்கத்தில் நமக்கு மிக பெரிய பெருமை இருக்காது. But it will happen with an inner happiness about our success. ஆனால் அது எங்கே தொடங்கும் என்றால், நாம் ஏதோ ஒரு ஜெயித்தோமே, அந்த ஜெயித்த காரியத்தை குறித்து நமக்குள்ளே உள்ளான ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதே, அதிலிருந்து அது தொடங்குகிறது. We might testify, God gave me the victory. We might go about telling everybody, really God is great, You might say, but when you go home and sit down and think quietly, in the midst of all those statements, you will see one kutti pride is there. நீங்கள் நன்றாக எழுந்து சாட்சி சொல்லி இருப்பீர்கள், என்னுடைய போராட்டங்களின் மத்தியில் தேவன் எனக்கு நல்ல ஜெயத்தை தந்தார் என்று சொல்லிவிட்டு, பின்பு மற்ற காண்கிற யாவரையும் பார்த்துவிட்டு தேவன் எனக்கு ஜெயத்தை தந்தார் என்று நன்றாக பேசிவிட்டு, பின்பு நீங்கள் வீட்டிலே போய் தனியாக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த காரியத்தை நீங்கள் யோசிக்கும் பொழுதுதானே அதிலே ஒரு சிறிய பெருமை உங்களுக்குள்ளே இருந்து எழும்புகிறதை நீங்கள் காணலாம். So our holiness, our consecration, our spirituality can become the cause of our fall if we are not careful. நம்முடைய பரிசுத்தமானது, நம்முடைய அந்த ஜெயமானது நமக்கே நாம் கவனமா இல்லாத பட்சத்தில் அது நமக்கே தோல்வியாய் மாறிவிடுகிறது. So when you feel elated, when you feel happy about your successes or about your victories, and when you realize that happiness is coming up, and immediately check yourself, Lord, I don't want to rejoice in these things, let my joy be only in you.
நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்கும் பொழுது, நன்றாக ஜெயம் கிடைக்கும் பொழுது உடனடியாக அதை குறித்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு களிப்போ ஒரு எண்ணமோ வரும் பொழுதுதானே உடனடியாக நீங்கள் சரி செய்து, ஆண்டவரே இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம், இவைகள் யாவுமே உம்மால் தானே எனக்கு கிடைத்தது என்று சொல்லி தேவன் மேல் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். There was a game we used to play in school. பள்ளியிலே ஒரு விளையாட்டு உண்டு. Now if I tell you, you don't start playing. I'm telling you, that's all. Just because there's a lesson to learn from it. நான் சொல்வதினாலே இப்பொழுது நீங்கள் விளையாட ஆரம்பித்து விட வேண்டாம். ஆனால் இந்த விளையாட்டிலே ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். The game is two boys will stand opposite to each other. இரண்டு பையன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றாக எதிராக நிற்பார்கள். One boy will be holding his hands like this. ஒருவன் தன்னுடைய இரு கரத்தையும் கூப்பி அப்படி நின்று கொண்டிருப்பான். The other boy in the opposite will have to slap that hand. இப்பொழுது எதிரே நிற்கிறதான மற்றொரு பையன் அந்த கரம் கூப்பியதான பையனின் கரத்தை நோக்கி அவன் அறைய தொடங்க வேண்டும். So this boy is holding that hand will have, while slapping, should avoid it by taking off his hand like அப்படி அந்த எதிர்மறையாய் நிற்கிறவன் கையை இப்படி ஓங்கி அடிக்கிற பட்சத்தில் இந்த கை கூப்பி நிற்கிற பையன் தன்னுடைய கையின் மேலே அவனுடைய கை அறைப்படாதபடிக்கு அவன் தன்னுடைய கையை விலக்கிக் கொள்ள வேண்டும். So what will happen when he takes off his hand, the other boy will be slapping in the air. கடைசியில் என்ன நடக்கிறது என்றால், அப்படி கை எடுத்து விட்டானாய் ஆகில் அந்த எதிர்மறையா நின்று அடிக்கிறவன் அந்த காற்றை தான் அவனால் அடிக்க முடியும். So what is the score? How in 1 minute how many times he slaps that hand, so many marks. ஒரு நிமிடத்திற்குள்ள எத்தனை முறை அந்த கரத்தை அவன் அடிக்கிறானோ, அந்த கரத்தின் மேல் இவன் கரம் படுகிறதோ அத்தனை எண்கள் அவனுக்கு கிடைக்கிறது. There is a trick. அங்கே ஒரு நூதனம் உண்டு, ஒரு தந்திரம் உண்டு. So whenever I used to play, I used to use that trick. எப்பொழுதெல்லாம் நான் இந்த விளையாட்டு விளையாடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த தந்திரத்தை செய்து விடுவேன். What is that? அது என்ன? First I will do like this. நான் அடிப்பது போல் கையை ஓங்குவேன். Immediately they take their hand. அவன் உடனடியாக தன் கரத்தை எடுப்பான். Then they'll bring down the hand. That's the time I will slap. மறுபடியுமாக அவன் கரத்தை வைக்க கொண்டு வருவானே, அந்த நேரத்தில் அடித்து விடுவேன். And what happens is, while they slap, they'll keep on doing this. You can go on slapping, they'll go on bringing down the hand. என்ன நடக்கிறது என்றால், அவன் அப்படி செய்ய நீங்கள் அப்படியே நீங்கள் இப்படி செய்து பாருங்கள், அவனுடைய கரமும் சரியாக உங்கள் அறைப்படும்படிக்கு கரெக்ட் சரியாக வைப்பான். So you'll get many marks in 1 minute. ஆகையாலே ஒரு நிமிடத்தில் உனக்கு அதிக எண்கள் கிடைத்துவிடும். So that's what the devil does. அதைத்தான் பிசாசும் செய்கிறான். He is waiting for a time when you are happy, and when you are happy is the time when you are putting back your hand in place. Give me one slap. நீ சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு அந்த காலத்திற்காய் அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி நீ சந்தோஷப்படும் பொழுது நீ உன் கரத்தை நன்றாக கூப்பி அவனுக்கு அடிக்கும்படி தாழை வைக்கிறாய். அந்த சமயத்தில் தான் அவன் நன்றாக அடித்து விடுகிறான். When I think back, supposing I preach a good sermon and go and sit, good sermon, what a revelation. One slap is waiting for me. நான் பிரசங்கத்தை முடித்துவிட்டு நல்ல செய்தி கொடுத்து விட்டோம், மிக சந்தோஷமாய் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுதுதான் அப்பொழுதுதான் எனக்கு பிரச்சனை. I have got many slaps like this. அப்பொழுதுதான் என்னை பிசாசு அடிக்க ஆரம்பிப்பான். இப்படி நான் பல அடிகள் வாங்கி இருக்கிறேன். I'm learning from experience in telling you. நான் என்னுடைய கற்றுக்கொண்டதிலிருந்து அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். Be very careful about your strong points. உங்களுக்கு இருக்கிறதான பலமுள்ள பகுதிகளை குறித்து மிக மிக கவனமுள்ளவர்களாய் இருங்கள். Thirdly, மூன்றாவதாக, keep an open ear to God's warnings. தேவனுடைய எச்சரிப்புகளுக்கு நீ திறந்த செவி உடையவனாய் இருக்க வேண்டும். Why? ஏன்? You know, it is God eventually, ultimately it is God who is going ahead of you in the battle. ஏனென்றால் கடைசியில் பார்க்கும் பொழுது உன்னுடைய யுத்தங்களில் யாவையுமே தேவன் தானே உனக்கு முன்பாக செய்ய போகிறவர். So he is the one who is able to see the whole picture. அவர்தான் முழுவதுமான காரியத்தின் கடைத்தொகையை அறிந்தவராய் இருக்கிறார். Your enemy and my enemy are invisible. உன்னுடைய சத்துருவும் என்னுடைய சத்துருவும் அதர்சனமானவர்களாய் இருக்கிறார்கள். So without the invisible God guiding us with that about that invisible enemy, we are sure to lose. அதர்சனமான தேவன் இல்லாமல், அவருடைய நடத்துதல் இல்லாமல் நாம் அதர்சனமான சத்துருவை சந்திப்போமே ஆகில் நாம் தோற்று போய் விடுவோம். So sometimes God will warn us. ஆகினாலே சில நேரங்களில் தேவன் நம்மை எச்சரிப்பார். Have you seen a dream recently about some trouble in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான பிரச்சனைகளை குறித்து சமீப காலத்தில் நீ ஏதாகிலும் சொப்பனம் கண்டிருக்கிறாயா? Or has someone else seen a dream about you?
அல்லது மற்றவர்கள் உன்னை குறித்து சொப்பனத்தில் கண்டு உன்னிடத்தில் வந்து சொல்லி இருக்கிறார்களா? Or has the word of God touched you when you're reading the Bible or listening to a sermon or through a prophecy? Has the message of God come to you warning you to be careful about something? அல்லது நீ தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, அல்லது தேவ செய்தியை கேட்கும் பொழுது, தீர்க்கதரிசனத்தின் மத்தியிலே தேவன் சில காரியங்களை உனக்கு உணர்த்தி எச்சரிக்கையாய் தந்திருக்கிறாரோ? Very often when do we realize God spoke to us? அநேக முறை தேவன் என்னோடு கூட பேசினார் என்பதை நாம் எப்பொழுது உணருவோம்? After we get wounded and fall down. நன்றாக காயப்பட்டு விழுந்த பிறகே அந்த காரியம் நமக்கு ஞாபகத்தில் வரும். Look at Peter. பேதுருவை நோக்கி பாருங்கள். I won't be offended. They all will run away. I won't run away. எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன். Peter, listen carefully. பேதுருவே கவனமாய் கேள். Before the cock crows twice, you'll deny me thrice. சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். Sorry Jesus, you don't know me. இயேசுவே மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு என்னை குறித்து சரியாக தெரியவில்லை. After he fell, ஆனால் அப்படி அவன் விழுந்து போன பிறகு, then he wept bitterly because he realized now Jesus knew him better than he knew himself. இப்பொழுது அவன் மனம் கசந்து அழுதான். ஏனென்றால் இவனை காட்டிலும் இவனை குறித்து இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. So in the beginning it's expected God will speak, we'll ignore it or we won't hear it and then we will fall and then we'll realize. தொடக்கத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம் தேவன் பேசுவார், பேசினாலும் அதை உணராமல் கடைசியில் நாம் நேராக எதிர்கொண்டு தோற்று விழுந்து பின்பு நாம் உணர்ந்து விடுகிறோம். But we should grow out of that state and come to a place where when God warns us in advance, we should get ready in advance. ஆனால் நாம் அப்படிப்பட்ட நிலவரத்திலிருந்து வளர்ந்து தேவன் நம்மை முன்பாகவே எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்புக்கு நாம் ஆயத்தமாய் கீழ்ப்படிகளாய் இருக்க வேண்டும். I know many times when God has warned me and I have not listened to him and I have fallen down and licked the dust and then after that realized what has happened and repented. அநேக முறை என்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் என்னோடு கூட பேசி என்னை எச்சரித்தும் நான் அதை கவனமாய் கேட்காத பட்சத்தில் பின்பு நான் விழுந்த பிறகு தூசியை நக்கிய பின்பே நான் அதை உணர்ந்து மறுபடியும் தேவன் என்னோடு கூட பேசினார் என்பதை உணர்ந்திருக்கிறேன். At the same time there are many problems which I realized and because I prepared myself in advance I was able to face the situation. அதே சமயத்தில் அநேக காரியங்களை தேவன் எனக்கு முன்பாகவே பேசினதை நான் உணர்ந்தபடியினாலே அநேக சூழ்நிலைகளிலே அதை என்னால் எதிர்கொள்ள முடிந்தது. There was a man called Houdini. ஊடினி என்கிறதான ஒரு மனிதன் உண்டு. He was an escape artist. That means you can lock him up in a cage, you can tie his hands with chains, but after some time he'll come out. அவனுக்கு பெயரே அந்த விடுதலை நாயகன் என்று சொல்வார்கள். அவனை நீங்கள் கட்டி வைக்கவே முடியாது, எந்த இடத்தில் வைத்தாலும் அவன் அப்படியே தவிழ்த்து அங்கிருந்து கழன்று வெளியே வந்து விடுவான். They put him in a cage, they locked the cage, they tied his hands and feet to the cage with chains and they threw the cage into the sea. After some time he came out. அவனை ஒரு பெரிய கிடங்கிலே போட்டு சங்கிலியினால் கட்டி அவனை கடலிலே கொண்டு போய் ஆழமான கடலில் தூக்கி எறிவார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு பின்பு அவன் தானாய் அங்கிருந்து வெளியே வந்து விடுவான். One day he was going to face a boxer. ஒரு நாள் அவன் ஒரு பாக்ஸரை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. And the boxer is going to punch him in the stomach and he is going to get ready for it to take the punch. அவனை அந்த குத்து சண்டைக்காரன் எதிர்க்கு வருகிறவன் அவனுடைய வயிற்றிலே அவனை குத்த போகிறான். And but before Houdini could get ready to take the punch, the boxer gave him one punch. அவன் யாரை எதிர்கொள்ள போகிறானோ அதற்கு எதை குத்த வேண்டுமோ அவனிடத்தில் செல்வதற்கு முன்பதாகவே அவன் இவனை குத்தி விட்டான். Before he was ready to face. இவன் ஆயத்தமாவதற்கு முன்பதாகவே அவன் வந்து இவனை குத்தி விட்டான். Because you have to breathe in deeply and keep your chest, your stomach tight so you can get the punch. But before you could do that, the man punched him. என்ன நடக்கும் என்றால் குத்து சண்டையிலே மற்றவன் உங்களுடைய வயிற்றை பார்த்து குத்துவதற்கு முன்பாக நன்றாக நீங்கள் மூச்சை இழுத்து பிடித்து அப்படியாக உங்களுடைய வயிறை நீங்கள் கடினமாக்கின பின்பே எதிராளி உங்களுடைய வயிறை பார்த்து குத்த வேண்டும். அப்படி இவன் ஆயத்தமாய் செய்வதற்கு முன்பதாகவே எதிராளி இவனுடைய வயிற்றை குத்திவிட்டான். Houdini is not a boxer, but he was saying, I'm ready to receive a boxer's punch. ஊடினி என்பவன் ஒரு குத்து சண்டைக்காரன் அல்ல, என்றாலும் குத்து சண்டையிலே குத்தை நான் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வந்தவன். But before he got ready, when the boxer punched, he immediately bent down in pain.
அவன் தன் ஆயத்தமாவதற்கு முன்பதாகவே எதிராளி அவனுடைய வயிற்றிலே குத்தினபடினாலே வலியினாலே அப்படியே குனிந்து விழுந்து போனான். He said, I wasn't ready and you punched. நான் ஆயத்தமாகவே இல்லை, அதற்குள்ளே என்னை குத்தி விட்டாயே. Then he said, okay, I'll make myself stiff now. Now you can punch. இப்பொழுது திரும்பமாக சொன்னான், என்னுடைய வயிற்றை நான் ஆயத்தமாக வைத்துக் கொள்கிறேன், வைத்துக் கொண்டேன், இப்பொழுது என்னை குத்து என்று சொன்னான். That second punch he took. இரண்டாவது குத்தை நன்றாக பெற்றுக்கொண்டான். But 2 weeks later he died because of the first punch. ஆனால் 2 வாரங்களுக்கு பின்பு முதலாவது தான் பெற்ற அந்த குத்தின் நிமித்தமாக அவன் செத்தே போனான். So if you are not ready and you don't listen to God's warnings when he warns you, தேவன் உங்களை எச்சரிக்கும் பொழுது எச்சரிப்பை நீங்கள் ஏற்காத பட்சத்தில், அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தாத பட்சத்தில், your carelessness can become fatal. உங்களுடைய கவனமின்மையானது சாவுக்கும் அவ்வளவு முடிவுக்கும் போகலாம். Fourthly, நான்காவதாக, count your blessings. உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணிக்கொள்வாயாக. Every time the Lord does a favor for you, you must remember it and be grateful to God for it. தேவன் உனக்கு செய்கிறதான ஒவ்வொரு பாக்கியத்தையும் நீ எண்ணி எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Sometimes we say some things like this. சில நேரங்களில் இப்படி நாம் சில காரியங்களை சொல்வோம். I saw a dream last year, but it's so fresh in my mind, it's as though I saw it yesterday, we say, isn't it? நான் கடந்த வருடம்தான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ஆனால் அந்த சொப்பனம் நேற்றைக்கு பார்த்தது போல எனக்கு புதிதாகவே தோன்றுகிறது. In the same way, we have to maintain the freshness of God's favors by often recollecting them, going back into the past and praising God for them. அதே வண்ணமாக கடந்த காலங்களில் தேவன் செய்த எல்லா பாக்கியங்களையும் நாம் புதிதாய் புதிதாய் எண்ணி எண்ணி கர்த்தருக்கு அப்படியே நன்றி செலுத்த வேண்டும். Because we human beings have such dirty minds that we'll remember all the bad things and forget the good things. நம்முடைய மனிதானது அவ்வளவு அழுக்கு நிறைந்த மனமாய் இருக்கிறது. எல்லா நல்ல காரியங்களையும் மறந்துவிட்டு கெட்ட காரியங்கள் யாவையுமே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியதாய் இருக்கிறது. So the Israelites did that. They quickly forgot all his past favors and they were very quick to murmur when the next trouble came. இஸ்ரவேல் அப்படித்தான் செய்தார்கள். தேவன் செய்தான சகல நன்மைகளையும் மறந்து சில காரியங்கள் உடனடியாக எண்ணி எண்ணி தேவனை அப்படியே முறுமுறுத்தார்கள். So when you praise God often, see, when God does a favor for you, don't praise God just once for it. Try to recollect them often, every now and then, and praise God for it. தேவன் உங்களுக்கு ஒரு தயவு செய்யும் பொழுது, ஒரு பாக்கியம் செய்யும் பொழுது, அதை நீங்கள் அப்படியே நினைத்து ஸ்தோத்திரம் செய்து விட வேண்டாம். அதை மாறாக நினைத்து 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 நீங்கள் அதிக முறை அதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. It doesn't say praise God for all his benefits. It says forget not all his benefits. கர்த்தருடைய அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்றுதான் நாம் அங்கு வாசிக்கிறோம். It doesn't say praise God for all his benefits. தேவன் அவருடைய உபகாரங்களுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லவில்லை. Because if you praise God, you can praise God once and forget after that. It says keep on praising God now and then so that you may never forget all your life. தேவனை ஸ்தோத்திரி நன்றி செலுத்து என்று சொல்லிவிட்டால் நீ ஒருமுறை செய்துவிட்டு மறந்து விடுவாய். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய செய்த உபகாரங்களை மறவாதே, நீ தொடர்ந்து மறவாமல் இருந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். What do we do? நாம் என்ன செய்கிறோம்? At the end of every prayer, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, we will say and forget everything. முடிவிலே, ஜெபத்தின் முடிவிலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் உடனடியாக மறந்து விடுகிறோம். How the devil makes a fool of us. We know that verse by heart, we'll tell it in every prayer, but the act we will forget. பிசாசு செய்கிற காரிய தந்திரத்தை பாருங்கள். நம்மை எவ்வளவு முட்டாளாக்கி விடுகிறான். வசனத்தை நன்றாக நாம் மனப்பாடம் செய்துவிட்டு வசனத்தை சொல்லி விடுகிறோமே தவிர வசனத்தின் பின்பு மறைந்திருக்கிற அந்த கிரியை நாம் செய்யாமல் இருக்கிறோம். Why is it very important for us to remember the benefits in warfare? Why is it useful? ஏன் நாம் தேவன் செய்தான சகல உபகாரங்களை மறவாமல் இருக்க வேண்டும்? விசேஷமாய் யுத்த களத்தில் அது நமக்கு எப்படி பிரயோஜனமாய் இருக்கிறது? When David was facing Goliath, தாவீது கோலியாத்தை சந்தித்த பொழுது, Saul was very tall. சவுல் மிக உயரமானவனாய் இருக்கிறான். And he himself is scared of Goliath. அந்த சவுலே கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறான். And David tells Saul, I'll go and meet the man. இப்பொழுது தாவீது வந்து சவுலை பார்த்து சொல்லுகிறான், நான் போய் இந்த மனுஷனை சந்திக்கட்டும். Saul tells, no, you don't know who he is. You've not gone near and seen him. You are only a young fellow. He's a very strong man. He's 9 feet 9 inches tall. His weapons are mighty. You can't meet him, man. இப்பொழுது சவுல்
தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ ஒரு சிறுவனா இருக்கிறாய், இந்த மனிதனை நீ அருகில் போய் பார்த்ததில்லை, அவனுடைய உயரம் 9 அடி அளவும் 9 அங்குலம் உயரமுமாய் இருக்கிறது, அவன் பலவானா இருக்கிறான், அவனிடத்திலே நீ போகவே முடியாது என்று சொல்லுகிறான். But when David heard those words, இந்த வார்த்தைகளை தாவீது கேட்ட பொழுது, he didn't say, "Ayyo, really is it? I didn't go near and see him. Okay then." அப்படியா ராஜா, நான் பார்த்ததே இல்லையே, அப்படி அவன் இருக்கிறானா, சரி நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று சொல்லவில்லை. He is told Saul, "Sir, your majesty, many years ago a lion came to attack me, a bear came to attack me, and I attacked those bears. I killed the bear, I killed the lion. That God will keep me." இப்பொழுது அவன் சொன்னான், எஜமானனே ராஜாவே நீர் வாழ்க, என்றாலும் நான் சிறுவனாய் இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை என்னை கரடி வந்து என்னை தாக்கிற்று, ஒரு முறை என் சிங்கம் வந்து என்னை தாக்கிற்று, 2 முறைகளிலும் கரடியும் சிங்கத்தையும் நான் அப்படியே கிழித்து போட்டேன், அவைகளை நான் மேற்கொண்டேன் என்று சொன்னான். One day one Sunday school teacher was taking class. ஒரு நாள் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பள்ளி அதனுடைய வகுப்பை எடுத்துக் கொண்டிருந்தார். She was, I think, second standard or third standard children. 2வது 3வது சிறு பிள்ளைகளை கொண்டு எடுத்துக் கொண்டிருந்தார். She was telling them, "Don't be scared of the devil." நீ பிசாசை பார்த்து பயந்து விடாதே என்று அவர் பிள்ளைகளை பார்த்து சொன்னார். Suddenly one cat jumped from the window and she ran away. அப்பொழுது அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த ஆசிரியை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பூனை அப்படி இந்த விசுவாச வீட்டில் குதித்தது. அதை பார்த்த மாத்திரத்தில் இந்த ஆசிரியை ஓடி போனார்கள். Everybody started laughing and she said, "Don't get afraid of the devil," and she's afraid of a cat. இப்பொழுது எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது என்று சொன்ன எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியை பூனையை பார்த்து பயந்து ஓடிவிட்டார்கள். Now look at David. He met a lion, he met a bear, and he's so bold to meet Goliath because those past incidents of fighting with the lion, the anointing he got, the boldness he had, all were fresh in his mind. பாருங்கள் தாவீதை பாருங்கள், அவன் அந்த கரடி ஒருமுறை தாக்கின பொழுது, சிங்கம் ஒருமுறை தாக்கின பொழுது அவர்களை அவன் எப்படி மேற்கொண்டான், அந்த இப்பொழுது தேவன் அவனுக்கு தந்ததான அந்த பெரிய பலனை அவன் நன்றாக அறிந்தவனாக, அந்த தைரியம் உள்ளவனாய் இப்பொழுது அவன் போக துடிக்கிறான். Shall we close our eyes? நான் நம்முடைய கண்களை மூடுவோமா? Now we are going to think of 2 things that Jesus did in our life recently. கடந்த காலங்களில் சமீப காலத்தில் இயேசு நமக்கு செய்ததான 2 காரியங்களை நாம் நம்முடைய நினைவில் கொண்டு வருவோமாக. 2 blessings that he has given us, or 2 favors he has done for us, or 2 victories he has given us. நமக்கு அவர் செய்ததான 2 தயவுகள், அல்லது அவர் நமக்கு செய்ததான 2 ஜெயங்கள், அல்லது அவர் நமக்கு தந்ததான 2 ஆசீர்வாதங்களை நான் நம்முடைய நினைவில் கொண்டு வருவோமாக. I'll give you half a minute. நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அரை நிமிடம் தருகிறேன். It may be a material blessing or it might be a spiritual blessing. அது ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம். It may even be a failure in your life, but then you've learned to take that failure well. That's also a blessing. அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியாக அது வந்திருக்கலாம், அந்த தோல்வியை நீங்கள் அதிலே நன்றாக நீங்கள் உணர்ந்து அதிலே நீங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம், அதுவும் கூட ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. So I'll give you half a minute. Remember 2 such blessings that you've got recently from God. சமீப காலத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றதான அப்படிப்பட்ட 2 ஆசீர்வாதங்களை உங்களுடைய நினைவில் கொண்டு வரும்படியாக உங்களுக்கு நான் இப்பொழுது அரை நிமிடம் தருகிறேன். It might be a grace. அது ஒரு கிருபையா இருக்கலாம். It might be an anointing. அது ஒரு அபிஷேகமா இருக்கலாம். It might be a job. அது ஒரு வேலையா இருக்கலாம். It might be a restoration of your health. அல்லது உன்னுடைய ஆரோக்கியத்தின் மீட்பாய் அது இருக்கலாம். It might be a spiritual friendship. அல்லது ஒரு ஆவிக்குரிய சிநேகித்துவம் எனக்கு கிடைத்ததா இருக்கலாம். It might be a deliverance from sin. பாவத்திலிருந்து ஒரு விடுதலையா இது இருக்கலாம். It might be a promise from God. அல்லது தேவனிடத்திலிருந்து நீ பெற்ற ஒரு வாக்குத்தத்தமாய் அது இருக்கலாம். Whatever it is, அது என்னவா இருந்தாலும் bring it into your mind. அதை நீ இப்பொழுது உன் மனதில் கொண்டு வா. Those who say, I remember 2 things in my mind, put up your hands. என்னுடைய ஞாபகத்தில் அந்த 2 காரியங்கள் வந்துவிட்டது என்று சொல்கிறவருடைய கரத்தை உயர்த்துங்கள். I'm not going to ask you to testify. I'm not going to ask you to testify. Just put up your hands. சாட்சி சொல்ல நான் இப்பொழுது உங்களை வைக்க போகிறதில்லை, ஆனால் நினைவில் கொண்டு வந்தவர்கள் மாத்திரமுடைய கரத்தை உயர்த்துங்கள். Put down your hands. உடைய கரத்தை கீழே போடுங்கள். Now you're going to think of those 2 things and praise God. அந்த 2 காரியங்களையும் நினைத்து நீ தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறாய். Remember those incidents. Before that, how you were in trouble.
அந்த சூழ்நிலைகளை உன் ஞாபகத்தில் கொண்டு வா. அந்த சூழ்நிலைக்கு முன்பாக எவ்வளவு ஆபத்தில் இருந்தாய். Remember the confusion you were in. உனக்கு இருந்ததான் அந்த குழப்பத்தை நீ நினைத்து பார். Remember the worries that you had. அப்பொழுது உனக்கு இருந்த கவலைகளை நோக்கி பார். But Jesus was a very present help in trouble. ஆனால் அப்படிப்பட்டதான ஆபத்தில் தானே அங்கே இயேசுவே உனக்கு ஒரு உதவியாய் இருந்தார். Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Now thinking of those benefits that Jesus did for you in the past, you're going to praise God. தேவன் உனக்கு கடந்த காலங்களில் செய்ததான எல்லா உபகாரங்களையும் நினைத்து நாம் இப்பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். If your knees are strong, stand on your knees and praise God. உன்னுடைய முழங்கால்கள் திடமாய் இருக்குமே ஆகில் முழங்காலில் நின்று தேவனை ஸ்தோத்திரிப்பாயாக. We have to go on doing this, and then the freshness of his favors will be there. நாம் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது அவருடைய அந்த தயவின் புதுமை நமக்கு உண்டாகும். For those two favors that Jesus did for you, praise God. தேவன் உனக்கு செய்ததான அந்த இரண்டு தயவுகளுக்காய் நீ கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாயாக. Till I tap the mic, you keep praising God. நான் மைக்கை அடுத்து தட்டி நிறுத்தும் வரைக்கும் நீ கர்த்தரை தொடர்ந்து ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பாயாக. From the depth of your heart you praise God. உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன் தேவனை நீ ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பாயாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, இயேசுப்பா, இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Praise, praise, praise. Thank you, Lord. Ida bausha bakara bakara mani antara karamani antare. Riya samdai. Nandri andore, nandri andore, nandri Yesuve, nandri Yesuve. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. What did David say? தாவீது என்ன சொன்னான்? He who help me to kill the lion and the bear will deliver me from Goliath. கரடியையும் சிங்கத்தையும் கொல்ல உதவி செய்த அதே தேவன் இந்த கோலியாத்தையும் கொல்ல எனக்கு உதவி செய்வார். What shall we say? நாம் என்ன சொல்ல போகிறோம்? He who did me these two favors is able to help me in the future. எனக்கு இந்த இரண்டு தயவுகளை பாக்கியங்களை செய்த தேவன் என் வருங்காலத்திற்கும் எனக்கு உதவி செய்வார். Let your lips say it, let the devil hear it, let God hear it. உன்னுடைய உதடுகள் உன்னுடைய வாய் அறிக்கை செய்யட்டும், பிசாசு அதை கேட்கட்டும், தேவனும் அதை கேட்கட்டும். He who kept me till now, இதுவரை என்னை காத்த தேவன், he who delivered me in the past, கடந்த காலத்தில் என்னை விடுதலை ஆக்கிய தேவன், is able to keep me in the future. என்னுடைய வருங்காலத்தையும் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். So he is able to deliver me from the Goliath like giant before me. எனக்கு முன்பாய் கோலியாத்தை போல் இருக்கிறதான ராட்சதர்களிடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். He is going to help me to overcome the spirit of fornication. விபச்சாரத்தின் ஆவிகளை அதிலிருந்து விடுதலையாக்க தேவனால் கூடும். He who delivered me in the past will deliver me from pornography. கடந்த காலத்தில் எனக்கு உதவி செய்த என் தேவன் வருங்காலத்தில் ஆபாசங்களிலிருந்து என்னை விடுதலையாக்குவார். He who did these two favors from me is going to deliver me from my wrong relationship. எனக்கு கடந்த காலத்தில் உதவி செய்ததான அந்த இரண்டு பாக்கியங்களை செய்த அதே தேவன் என்னுடைய வருங்காலத்தின் அந்த நபர்களிலிருந்து என்னை விடுவிப்பார். Do you believe your God? நீ உன்னுடைய தேவனை நம்புகிறாயா? Do you believe that your God is bigger than the giant? ராட்சதர்களை காட்டிலும் உன் தேவன் பெரியவர் என்று நீ நம்புகிறாயா? My God is great. என் தேவன் பெரியவர். My Jesus is great. என் இயேசு பெரியவர். Say it from the bottom of your heart, my God is able. உன்னுடைய
இருதயத்தின் ஆழத்தில் நீ சொல்லுவாயாக, என் தேவனால் எல்லாம் கூடும். நீரபா சம்பய ஏரியா கலமானியா துராய சபரா நிமனாயா துரா. Thank you Lord, we thank you Lord. தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே, நீ யோசிக்காதே. கர்த்தர் நியமித்த நாளுக்கு முன்பாக, ஒரு நொடிக்கு முன்பாக நீ மரிக்க மாட்டாய். நீ பிழைத்து கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்த போகிறாய். கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறாய். உன்னை தொட எந்த சத்துருக்கும் அதிகாரம் கிடையாது. நீ சாகாமல் பிழைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாய். விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமாக. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனக்குள் 1000 பலவீனங்கள் இருக்கலாம், அந்த 1000 பலவீனங்களை பார்க்கிறோம் என் இயேசு பெரியவராக இருக்கிறார். அவரை விசுவாசித்தவர் நான் இன்னார் அறிவேன். நிமத்தபன ரபா நிமரதுமா சத்வலயா ஏ யாசய கரபாய துராய் நேமாய லர்ய மஹதுராய் நிமஷமா கலமானி அந்துரி பிலா கரமா சபாலியா ஏகர்வ சாமல ரவதியன் மரேக்லு சம்தபக் திமங்கா. Manaya la rabasta mankaramania nimaya rasamanaya la barakana mantura. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடாத தேவன். நாங்கள் எல்லா பலனை இழந்து பலவீனமாக உம்முடைய சமூகத்தில் வரும்போது, யுத்தத்தை செய்யக்கூடிய பலன் இல்லாமல் சத்துருவை கண்டு பயந்து ஓடி ஒதுங்குகிறதான நேரத்தில் நீர் எங்களை தைரியப்படுத்தி மறுபடியும் எழும்ப செய்கிறீர். அந்த முழுமுட்டையாய் இருந்ததான கழுகு புது பலன் அடைகிறது போல நீர் எங்களுக்கு புது பலனை தந்திருக்கிறீர், புதிய உற்சாகத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சும்மா விடக்கூடாது. எங்களை துரத்தி துரத்தி வருகிற அந்த சத்துருவின் மேல், பிடரின் மேல் எங்களுடைய கை இருக்கட்டும். அவனுடைய கழுத்தை நாங்கள் நொறுக்க வேண்டும், நசுக்க வேண்டும். அவனுடைய தலையை நாங்கள் வாங்க வேண்டும். அப்படி அந்த தெய்வீக பழி வாங்குறதான அந்த வல்லமையை நீர் தந்து ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் பரிசுத்தம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை அபிஷேகித்துக் கொண்டே இரும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை நீர் மறைத்து உம்முடைய சித்தத்தின் மத்தியில் உம்முடைய ரத்தத்தின் கோட்டைக்குள் காத்துக்கொள்ளும். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.